எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, நாம இன்னைக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான கதை கேட்க போறோம். இது ஒரு தைரியமான பையனோட கதை. அவனுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நண்பர் கிடைச்சாரு. அது யாருன்னு பாப்போமா? சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது, ஐயோ இதுக்கு எனக்கு கொஞ்சம் தைரியம் வேணுமே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு தருணம் வந்திருக்கா? சும்மா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம கதைக்கு இது ரொம்ப முக்கியம். சரி, நம்மளோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, நினிவேன்னு ஒரு நகரம். அந்த ஊர்ல தோபித்து அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு. ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவரை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே கனிவானவர். எப்பவும் அடுத்தவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பாரு, நல்லதுதான் செய்வாரு. ஆனா பாருங்க, ஒரு நாள் அவரோட வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு சோகமான சம்பவம் நடந்துடுது. என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு விபத்து. அதுல அவருக்கு பார்வை போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அவரோட உலகம் மொத்தமும் ஒரே நிமிஷத்துல இருட்டாயிடுச்சு. ஆனாலும் அந்த இருட்டுலயும் தோவெத்து தன்னோட நம்பிக்கைய மட்டும் விடவே இல்ல. கடவுள் பாத்துப்பாருன்னு மனச தேத்திக்கிட்டு அவரோட மகன் தோபியாஸ கூப்பிடுறார். அவனுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேலைய குடுக்கணும்னு முடிவு பண்றார். அவர் தோபியாஸ் கிட்ட சொல்றாரு, மகனே, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஊர்ல கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு அது இப்ப ரொம்ப முக்கியம். நீ அந்த பயணத்தை மேற்கொண்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வரணும். கவலைப்படாத, கடவுள் உனக்கு வழிகாட்டுவார்னு சொல்றாரு. அப்பா சொன்னதை கேட்டதும் தோபியாஸ் உடனே பயணத்துக்கு ரெடி ஆயிட்டான். சரி, கிளம்பிரலான்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிக்கல் காத்துட்டு இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, அவனுக்கு அந்த ஊருக்கு போறதுக்கு வழியே தெரியாது. இதுக்கு முன்னாடி போனதும் இல்ல. இப்போ எப்படி தனியா போய் அப்பா சொன்ன வேலைய முடிக்கிறது? ஒரே குழப்பம். அவன் இப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது, சரியா பாருங்க, ஒரு அன்பான புது மனிதர் அங்கே வரார். வந்து தோபியாஸ் கிட்ட, தம்பி, நீ போக வேண்டிய ஊருக்கு எனக்கு வழி தெரியும், நானே உனக்கு வழிகாட்டியா வர்றேன்னு சொல்றார். அந்த வழிகாட்டி தன்னோட பேர அசரியான்னு சொல்றாரு. ஆனா அவர் உண்மையில யாருங்கிறது ஒரு பெரிய ரகசியம். சரி, தோபியாஸோட அப்பாவும் அவங்கள ஆசிர்வதிச்சு வழி அனுப்பி வைக்க 2 பேரும் தங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான். தோபியாஸும் அவனோட புது வழிகாட்டியும் சேர்ந்து அவங்களோட அந்த பெரிய சாகச பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க திக்ரிஸ் நதிக்கரையில காலை கழுவிட்டு இருக்காங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. சடார்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பிரம்மாண்டமான மீன் வெளியில பாஞ்சு நேரா தோபியாஸ தாக்க வருது. அத பார்த்ததும் தோபியாஸுக்கு உசிரே போயிடுச்சு. ஆனா அவரோட வழிகாட்டி அசரியா இருக்காரே, அவரு கொஞ்சம் கூட அசரல. ரொம்ப அமைதியா ஆனா உறுதியான குரல்ல சொல்றாரு, பயப்படாதே, அத பிடி அப்படின்னு கத்துறாரு. தோபியாஸும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த மீனை பிடிச்சிடுறான். அப்போ அந்த வழிகாட்டி சொல்றாரு, இந்த மீன்ல இருந்து இதயம், கல்லீரல் அப்புறம் பித்தப்பை, இந்த 3 பாகத்தை மட்டும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோ. இது பின்னாடி உன்னோட வாழ்க்கைய மாத்தப் போகுதுன்னு ரொம்ப மர்மமா சொல்றாரு. சரி, அந்த மீன் விஷயமெல்லாம் முடிஞ்சது. அவங்க பயணத்தை தொடர்ந்து போறாங்க. கடைசியா ஒரு புது ஊருக்கு வந்து சேர்றாங்க. ஆனா இங்கதான் தோபியாஸுக்காக இன்னொரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அங்க போனதும் வழிகாட்டி அசரியா சொல்றாரு, தோபியாஸ், இங்க உன்னோட உறவுக்கார பொண்ணு சாரால் இருக்கா, அவளை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் விதி அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் தோபியாஸுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அவனுக்கு பயத்துல உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா சாரால பத்தி ஒரு பயங்கரமான கதை ஊர் முழுக்க பரவி கிடந்துச்சு. அதாவது, அவளை யார் திருமணம் செஞ்சாலும் ஒரு தீய சக்தி அவங்கள கொன்னுடுமா. இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு ஆபத்து முன்னாடி நிக்கும்போது தோபியாஸ் என்னதான் செய்வான்? அப்பதான் அவனுக்கு அந்த மீன் ஞாபகம் வருது. அவனோட வழிகாட்டி சொன்னாரே. உடனே தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த மீனோட இதயத்தையும் கல்லீரலையும் எடுத்து அங்கிருந்த நெருப்புல போடுறான். அத போட்டதுதான் தாமதம். அதிலேந்து கிளம்பின போக அந்த அறை முழுக்க பரவுது. அடுத்த நொடியே அந்த தீய சக்தி ஒரு அலறலோட அந்த இடத்த விட்டே ஓடி போகுது. அவ்வளவுதான், அதோட தொல்லை நிரந்தரமா முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, சாராள் இப்ப முழுசா பாதுகாப்பா இருக்கா. தோபியாஸ் அப்பா சொன்ன பணத்தையும் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா சாராளோட தன்னோட சொந்த ஊருக்கு திரும்புறான். ஆனா கதை இன்னும் முடியல. வீட்டுக்கு திரும்பினதும் வழிகாட்டி அசரியா ஞாபகப்படுத்துறாரு, தோபியாஸ், நம்ம வேலை இன்னும் முழுசா முடியல. ஞாபகம் இருக்கா, அந்த மீன்ல இருந்து இன்னொரு பாகம் பாக்கி இருக்கே, அந்த பித்தப்பை. தோபியாஸும் அந்த பித்தப்பையை எடுத்துட்டு போய் அவனோட அப்பாவோட கண்கள்ல தடவுறான். அடுத்த கணம், இன்னும் ஒரு அற்புதம்! தோபியோட கண்களை மறைச்சிருந்த அந்த படலம் மெதுவா விலகி அவருக்கு பார்வை திரும்பவும் வந்துடுச்சு.
இப்ப அந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. மகனுக்கு கல்யாணமாச்சு, போன பணமும் திரும்ப வந்துருச்சு, இப்போ பார்வையும் கிடைச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணமான அந்த வழிகாட்டிக்கு நன்றி சொல்லலான்னு எல்லாரும் அவர் பக்கத்துல போறாங்க. அப்போதான் அந்த பயணத்தோட மிகப்பெரிய ரகசியம் வெளிப்படுது. அவங்க இவ்ளோ நாளா அசரியான நினைச்சிட்டு இருந்தாரே, அவர் ஒரு சாதாரண மனிதரே கிடையாது. அவரே சொல்றார், நான் ரிஃபேல், கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தேவதூதன். உங்களோட ஜெபங்களுக்கு பதிலளிக்கத்தான் நான் பூமிக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கண் நிமைக்கிற நேரத்துல வானத்துல மறைஞ்சே போயிடுறார். பாத்தீங்களா, இந்த கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? கடவுள் நமக்கு கொடுக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு பெரிய அற்புதம் ஒளிஞ்சிருக்கலாம். அந்த மீன், அந்த பயணம், அந்த வழிகாட்டி, இது எல்லாமே கடவுளோட ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிதான். நாம தைரியமாவும் நம்பிக்கையோடவும் இருக்கும்போது நமக்கான உதவி சரியான நேரத்துல சரியான ரூபத்துல கண்டிப்பா வந்து சேரும்.